வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு லவ்லியான ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கொலேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி 4 ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. கீழே கேன்வாஷ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. உங்களோட ஃபோட்டோஸ்லாம் எதுவும் கரெக்டாக தெரியல அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக டச் பண்ணி அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி 4 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 ஃபோட்டோஸும் ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டியூரேஷன் வந்து உங்களுக்கு எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு லைட்னஸ்னு இருக்கும், அதை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டையுமே வந்துட்டு ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க. இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளாக் அந்த ஒயிட் இமேஜ் வந்துட்டு கொடுத்துருப்பேன். இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல் ஸ்க்ரீன் அதை செட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடும் சென்டரில். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் பிப்புன்ற ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கிராப்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக ஃபோட்டோவை கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. கீழே மாஸ்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷனை கொடுங்க, சர்க்கிள் ஆப்ஷன். ஸோ இப்போ அந்த ஃபோட்டோவோட சைஸை நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா உங்களோட கையை வச்சு நீங்கள் கரெக்டாக கம்மி பண்ணிவிட்டு ஃபேஸ் மட்டும் ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கீழே பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரு 8 இல்லைனா ஒரு 7 கொடுத்துக்கோங்க. கீழே பார்டரோட கலரை வந்துட்டு பிளாக் கலர் கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. இப்போ அதோட சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ கரெக்டாக சேம் அந்த மாதிரி வந்துட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை காப்பி பண்ண இமேஜை அப்படியே இந்த ரைட் சைடில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ சேம் அந்த பக்கம் எப்படி செட் பண்ணமோ அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வேறு ஒரு இமேஜ் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கிராப்ன்ற ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோஸை கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃபேஸ் வந்து இப்போ அந்த ஃபோட்டோஸ்லையும் செட் ஆகிடும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஹாப்பின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு இங்கே டபுள்ஏ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு போல்டான ஏதோ ஒரு ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்க கலரு இந்த க்ளோவிங்கு டெக்ஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டு வந்துட்டு லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி சென்டரில் செட் பண்ணுறேனோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ அதோடைய டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா காப்பின்னு ஆப்ஷன் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டு மறுபடியும் காப்பி பண்ணிவிட்டு அதை டபுள் டேப் பண்ணுங்கள். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த பர்த்டேன்றதோட சைஸையும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கிட்ட சென்டரில் இப்போ எப்படி செட் பண்ணமோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த பர்த்டேவும் இதையும் கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே மறுபடியும் நியூ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு 3 எமோஜிஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன எமோஜிஸ் ஆட் பண்ணுறீங்களோ அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ எமோஜி ஆட் பண்ணிவிட்டு அதை எப்படி நான் இப்போ மேலே செட் பண்ணியிருக்கிறனோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் நியூ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பர்த்டே சென்டென்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறையா வரும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒன்று காப்பி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கலர் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இதில் ஷேடோ க்ளோவிங்னு இருக்கும், அந்த க்ளோவிங்கில் ஃபஸ்ட்டு க்ளோவிங்கை ஆன் பண்ணிக்கோங்க. க்ளோவிங்க்கு கலரை வந்துட்டு வேறு ஏதாவது கலர்ஸ் ஆட் பண்ணுறது இருந்தாலும் இப்போ நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு பார்டரு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கலரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதோடைய டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க.
இப்போ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்திருப்போம். அதை இந்த மாதிரி வந்துட்டு நான் இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டரில் வந்து செட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டெக்ஸ்ட்டு நமக்கு லுக்காக வந்து தெரியும். அந்த இது க்ளோயிங் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் அந்த கலரிங் போய் க்ளோவிங் போய்ட்டு அந்த க்ளோவிங் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபில்டர் வரும். அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. பிளெண்டு மேலே ஒப்பாசிட்டி மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 50 இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ கீழே வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மியூசிக் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.